ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே எங்களோட ஈவெண்ட்ஸ் அப்படின்னு அப்டேட் ஆகிறது இருக்குது. இந்த ஒரு ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது, பிளேயர் ஒன்று. இந்த பிளேயரில் வந்து லேட்டஸ்ட் ப்ரோக்ராம் வந்து அப்டேட் ஆகி கொண்டு இருக்கும். இதில் வந்து இப்போ நாங்கள் கடந்த செஞ்ச ஸ்லிக்கம் வெல்கம் ரமதான் பயான் இதை போட்டிருக்கிறோம். அடுத்தது இன்ஷா அல்லாஹ் என்னோட இதுக்கான ஒரு பொறுப்பான ஒரு குழு ஒன்று இயக்கி கொண்டு இருக்குது. அந்த குழுவோட லீகல் வேலையில் என்ன முடியாதனால அவங்களுக்கு நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணோம். அவங்கள்ட்ட காட்டிட்டு இன்ஷா அல்லாஹ் இண்டிலேருந்து இதை இயங்கும் எப்படி வினிவே உங்களுக்கு மைக்கு கொஞ்சம் பிடிச்சி பேசினா ரஸ்மி. அவனோட ரைட் ஹேண்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஸ்லிக்கம் கம்யூனிட்டி அண்ட் டைம் இதெல்லாம் டைமிங் நாங்கள் போட்டிக்கிறது. வருங்காலத்தில் உங்களுக்கு உங்களோட பிஸ்னஸ் உங்களோட என்டர்டைன்மெண்ட் இதெல்லாம் போடலாம். இதோட இந்த ஹோம் பேஜில் பிக்சர் கேலரி, வீடியோ கேலரி, பயான்ஸ், யூஸ்ஃபுல் லிங்க்ஸ், இப்படி மிச்ச விஷயங்கள் இதாக்கிக்கிறோம். இதெல்லாம் நான் உங்களுக்கு டீப்பாக சொல்ல தேவையில்லை. ஆல்ரெடி நீங்கள் வெப்சைட்டில் எல்லோரும் எக்ஸ்பர்ட் ஜீனியஸ். அடுத்தது வந்து நாங்கள் ஒரு இது ஒன்று ஒரு பட்டன் ஒன்று இதாக இருக்கிறோம், டொனேட்டு. நீங்கள் இதை கிளிக் பண்ணால் ஸ்ரீலங்காவில் உள்ள ஒரு சேரிட்டிஸ் இது வரும், அதில் உங்களுக்கு வேண்டிய டொனேட் பண்ணிடும். அடுத்து இதில் இன்னொரு நாங்கள் இதான விஷயம் ஒன்று தான். இதில் பார்த்தீங்கன்னா அபவுட் ஸ்லிக்கம் இதெல்லாம் நான் டீப்பாக போக விரும்பலை. இதெல்லாம் நார்மல் வெப்சைட்டில் உள்ள ஒவ்வொரு பட்டன்ஸ் தான். அடுத்து எங்களை பாலிசி, டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன், இந்த யூஸ்ஃபுல் லிங்க்ஸுக்கு போனீங்கன்னு சொன்னால் இதில் பயான்ஸ் ஒவ்வொரு வெப்சைட்டில் என்னென்ன பயான் பார்க்கலாம் அது எல்லாம் இருக்குது. இதெல்லாம் இதாக்கினதுக்கு பிறகு இதில் நாங்கள் மெயினாக இதாக்குறது என்னென்னு சொல்லிச்சுன்னா, நீங்கள் ஒரு பயானை எதோ பார்த்துட்டு ஒரு கொமெண்ட் செய்யணும்னு சொல்லிச்சுட்டா உங்களுக்கு கொமெண்ட் அடிக்கலாம், கொமெண்ட் அனுப்பலாம் எங்களுக்கு இமெயிலுக்கு. அது உங்களோட ரெஜிஸ்டரில் உள்ள இமெயிலுக்கு வரும். அந்த கொமெண்ட் அந்த நீங்கள் கேட்குற கொமெண்ட் ஓ கம்ப்ளைண்ட்ஸ் டிபெண்ட் ஆன் த நீங்கள் அனுப்புகிற இமெயிலை பொறுத்து. நீங்கள் இதில் கொமெண்ட் பேஜ் ஒன்று இருக்குது, அதுக்கு போய்ட்டு உங்களோட இமெயில் அடித்து உங்களோட கேள்விகளை கேட்டிங்கன்னு சொன்னால் வித்தின் 1 வீக் அதாவது கொமெண்ட்ஸுக்கு இது தரப்படும். அது மிச்சம் காம்ப்ளிகேட்டான விஷயம் இல்லைன்னு சொன்னால் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியால் டிசைட் பண்ணித்தான் சொல்லணும்னு சொல்லிச்சுன்னா என்னோட அடுத்த எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங் எப்போ நடக்குதோ அடுத்த அதோட இதில் நாங்கள் மீட்டிங்கில் அதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அடுத்த உங்களுக்கு உடனடியாக அதுக்கு பதிவு தரப்படும். இதில் அடுத்தது ஆடியோ பயான்ஸ், அனௌன்ஸ்மெண்ட்ஸ், ஈவெண்ட்ஸ், பிக்சர் கேலரி, வீடியோ கேலரி இதெல்லாம் நார்மலாக இருக்குது. இதெல்லாம் இப்போக்கி நாங்கள் இதை எடுத்துக்கிறோம் வந்து ஒரு ட்ரையல் பீரியட். எப்படி போட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, எங்கள் ஆட்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஆட்கள் எந்த அளவுக்கு என்னென்ன தேவைப்படுமோன்ற சொல்லி இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் நாங்கள் ஃப்யூச்சரில் ஆட் பண்ணுறோம். இது வந்து ப்ரொஃபஷனல் ஒரு வெப்சைட் கம்பெனி ஒன்றால் தான் செய்யப்படுதாச்சு. அது சுற்றி அவங்களோட பேக் ஆஃபீஸ் அதெல்லாம் தான் இதாக்குறோம். அப்போ பேக் ஆஃபீஸ்னு சொன்ன பாஸ்வேர்டு எல்லாமே நாங்கள் தான் ஹேண்ட்லிங். பட் எனி சேஞ்சஸ் எனி இதுகள் வந்து எனி அப்லோட்ஸ் அண்ட் டவுன்லோட்ஸ் எங்கள்கிட்ட பெர்மிஷனோட தான் அவங்க செய்கிறாங்க. ஸோ இப்போ இந்த வெப்சைட் வந்து இப்போ நாங்கள் அவங்களுக்கு இப்போ தாரது வந்து ஒரு டெஸ்டிங் ப்ராடக்ட் மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸுக்கு. அப்போ நீங்கள் இதில் அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் இதில் எங்களுக்கு அனுப்பலாம் இமெயிலே. இந்த கமெண்ட் இது இப்படி இந்த பேஜில் இப்படி ஒன்று இருந்தால் நல்ல, இல்லாட்டி இப்படி ஒன்று செய்யலாம், இப்படி ஒன்று சேர்க்கலாம்னு சொல்லி அனுப்புறீங்கன்னு சொல்லிச்சுட்டு அதுக்கான பதிலை கொடுக்கலாம். ஏன்னா யூஸ் பண்ண போகிறது நாங்கள் நீங்கள் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ எங்களுக்கு தேவையானதான் இதில் இருக்கணும். அடுத்து வந்து இப்போ உங்களுக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு பேஜ் எனி பேஜஸ் ஆட் பண்ணலாம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்குது கீழே. இந்த ஸ்பேஸை நாங்கள் வச்சிருக்கிறோம் வந்து உங்களோட கமெண்ட்ஸுக்காக வேண்டிதான். உங்களுக்கு என்னென்ன ஐடியாஸ் வருதோ, என்ன புதிய ஐடியா இது போடலாமோ அதை இதாக்கலாம். அடுத்து வந்து இன்னொரு லேசான இது ஒன்று இருக்குது. இதில் மிகம மெம்பருக்கு நீங்கள் போனீங்கன்னா எங்கள்கிட்ட ஃபோம் கேட்டுக்கொண்டு இதாகிக்கொண்டு சில நேரம் இருக்கும். இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு அப்பியர் ஆகும், விச் இஸ் இங்கே இருக்கிறது. இதில் டவுன்லோடுன்ற ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிரிண்ட்டுக்கு போகும். பிரிண்ட் பண்ணி நாங்கள் இப்போ இந்த டைமிங் ஏன்னு சொன்னால் இப்போ ஒரு சரியான ட்ராக் சிஸ்டம் ஒன்று இல்லாததுனால செஞ்சுட்டு இருக்கிறோம். அது இல்லாததுனால இப்போ டைமிங் நீங்கள் ஃபோமை பிரிண்ட் பண்ணி அதில் ஆல்ரெடி நாங்கள் எழுதியிருக்கிறோம், போஸ்ட்டில் அனுப்பணும். ஃபார் த டைமிங் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அதை நாங்கள் செஞ்சுடுவோம். இந்த அளவுக்கு ஒரு வெப்சைட்டை நாங்கள் டெவலப் பண்ணி வச்சிருக்கிறோமேன்னு சொல்லிச்சுன்னு சொன்னால் இந்த எங்களோட மக்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு இதில் இந்த கமெண்ட்ஸ் தந்து இது எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுறாங்கன்றது உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் உங்களோட கமெண்ட்ஸ் யாரும் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட ப்ராப்ளமே இருந்தது ஒரு கம்யூனிகேஷன்
டூல் ஒன்று சரியாக கிடைக்காதனாலையும் கம்யூனிகேஷன் டூல் ஒன்று இல்லாதனாலையும் தான் இது ஒரு பிரச்சனை ஒன்று இருந்துச்சுன்னு நாங்கள் நினச்சி வந்தோம். அதனால் கடந்த கால இந்த கமிட்டி அவங்க எல்லாம் சேர்ந்து இது ஒரு நல்ல ஒரு சஜஷனாக இதாக்கி கொண்டு வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 3-4 மந்த்ஸுக்கு இது ஒரு ட்ரையல் பீரியடை நாங்கள் எடுக்கிறோம். இது என்ன ஷார்ட் கம்ஸ் வருது, உங்கள்கிட்ட இருந்து என்ன கமெண்ட்ஸ் வருதுன்னு எடுத்து இன்ஷா அல்லாஹ் டெவலப் பண்ணுவோம் இதை பற்றி. அடுத்தது பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இவ்வளோ தான். ஜஸாக்கல்லா ஹைர். தேங்க்ஸ் ஃபார் த டைம். வந்த டைமை பிலோபர் கீழே கொட்ட போகிற அதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்து வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் பார்ட்டிஷன் போட்டுருக்குது. லேடிஸ் அவங்களுக்கு விருப்பம் இந்த ஏரியா யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த ரூமை யூஸ் பண்ணலாம். எந்த இதுவும் தேவைன்னு சொல்லிச்சுன்னா லேடிஸ் இப்போ பிரதர்ஸ் எனிஹாவ் யாருக்கும் எங்களோட ஆல்ரெடி